பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 90 சங்கீதம் 15 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜெபம் ஒரு மோசே நிமித்தமாக இது எழுதப்பட்ட ஒரு ஜெபம். அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்டோம், நாங்கள் சிறுமைப்பட்டிருந்தோம், நாங்கள் வெட்கப்பட்டிருந்தோம், எங்களை ஆண்டவர் நீர் எப்படியாவது மகிழ்ச்சியாய் மாற்றும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஆண்டவர் அவர்கள் கண்ட உபத்திரம், அவர்கள் கண்ட சிறுமையான ஒரு சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். ஆமேன். பார்வோன் இடத்துல அவங்க வெட்கப்பட்டிருந்தாங்க, சிறுமப்பட்டிருந்தாங்க, ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரம் இல்லாம அவங்க கண்ட அந்த துன்பங்கள் யாராலையும் சகிக்கவே முடியாத அளவுக்கு அவர்கள் துன்பத்துக்கு மத்தியில் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் இரட்சகராக ஆண்டவர் அவர்களை ரட்சித்து அவர்களை காப்பாற்றி அவர்களை மகிழ்ச்சியான ஒரு கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்துக்கு நேராக கர்த்தர் நடத்தினார். சோ துன்பத்தில் இருந்தவர்களை மகிழ்ச்சியாய் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவாய் துன்பப்பட்டீர்களோ, எவ்வளவாய் நீங்கள் சிறுமைப்பட்டீர்களோ, உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதுதான் வேதத்துல வசனம் சொல்லுகிறது, உங்கள் கண்ணீர் எல்லாம் துருத்தியில் அல்லவோ சேர்த்து வைத்திருக்கிறார். உங்க கண்ணீர் எல்லாம் துருத்தியில் இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. பாருங்க, நம்ம கண்ணீர் எல்லாமே பார்ப்பாங்க, இது வேஷமா அழுவுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த கண்ணீரை பார்த்து பிரயோஜனம் இல்லை, இது சும்மாவே நம்ம நடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கண்ணீரை மற்றவங்க உதாசீனப்படுத்துறாங்க, நம்முடைய கண்ணீரை அற்பமா எழுறாங்க, நம்முடைய கண்ணீரை பொருட்படுத்த யாரும் சரியா இல்ல, நம்முடைய கண்ணீருக்கு வேல்யூ கொடுக்க கூட ஆள் இல்லை. ஆனா ஆண்டவர் என் கண்ணீரை பத்திரமா வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் துருத்தில எல்லாம் வச்சிருக்கேன், அதற்கு மகிழ்ச்சியாய் உன்னை நடத்துவேன். என் பிள்ளை அழுதுருக்காளே, என் பிள்ளை செய்திருக்கிறாளே என்று சொல்லிட்டு ஆண்டவர் நம்முடைய சிறுமையின் நாட்களில் நாம் கண்ணீர் வடிக்கிற காரியங்கள், நம் துன்பத்தை கண்ட நாட்களில் கண்ணீர் வடிக்கிற காரியங்களை அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. நம்முடைய தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. மோசே ஜெபித்தான், ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று. ஆண்டவர் அவ்விதமாகவே இவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றினார். ஆமேன், ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமே தவிர நீங்க துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற தேவ சித்தமே அல்ல. தோ துன்பத்துக்கு எதிரடையா இருக்கிறது மகிழ்ச்சி. உங்களை இந்த நாட்களில் ஆண்டவர் மகிழ்ச்சியா நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது இருக்கிறது, தேவ அபிஷேகம் உங்கள் மீது இருக்கிறது. ஒரு பொழுதும் ஒரு நாளும் நீங்கள் விழுந்து போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் சிறுமை அடைவதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. வேதத்துல அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். துன்பத்தை கண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை ஆண்டவர் நீக்கி போட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. கண்ணீரோடு சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பி நிற்க பண்ணினார். அந்த தெய்வம் தான் இந்த நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சோ ஆகையால எதை குறித்தும் பயப்படாதீங்க, திட்டமா இருங்க. ஆண்டவர் உங்களை நடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால தேவனை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால நீங்கள் தேவனை நோக்கி பாருங்க, அவர் உங்களை பத்திரமாய் நடத்துவார், மகிழ்ச்சியாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மகிழ்ச்சியாய் சரியாய் நடத்தினாரோ அந்த தெய்வம் உங்களை சரியாய் மகிழ்ச்சியாய் நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மையும் நம் சபையும் உங்களையும் காத்த தெய்வம் நீ வரும் நாளெல்லாம் காத்துக்கொள்வார். ஜெபிப்போம், ஜெயத்தை பெறுவோம். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாய் நடத்த போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய துன்பங்களையும் இன்பமாய் ஆண்டவரை மாற்ற போகிறீர், மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் அர்ப்பணிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் வரும் நாட்களில் பதிலை கொடுக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தா எல்லா வியாதி பலவீனங்கள் நீக்கி பூரண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.